இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 33. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிறப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடி உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த இரவு நேரத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க உம்முடைய வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அப்பா, காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபையினால ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. இயேசு சுவாமி, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் காண்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை நீதியிலும் நியாயத்திலும் கட்டப்பட்டு இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நீதியிலும் நியாயத்திலும் கட்டப்பட்டு இருந்தால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் நிற்கும். எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் நீதியும் நியாயத்தையும் பார்த்து உங்கள் மேல் பிரியம் கொண்டு உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு பதில் தருவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் நிற்கும். நெடுங்காலமாய் ஆண்டவரே, என் ஜெபங்களுக்கு பதில் வரலையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தாவே, நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடி உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்வது போல இன்னைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தீங்கன்னா அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும். ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே. ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேல் தங்கி இருக்கும். மோசே சொல்றாரு, ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் கிருபை கிடைத்ததே என்று சொல்லி மோசே சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்களில் உள்ள கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிற தேவன். நீங்கள் நீதியிலும் நியாயத்திலும் இருக்கும் பொழுது உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிற தேவன். அவரையே நம்பி இருக்கும் பொழுது அவருடைய கிருபை உங்களையும் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.